வெல்கம் டு மை வாய்ஸ். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தில் தான் உங்களுக்கு சொல்லணும்னு வந்திருக்கேன். ஏன்னா அது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் தான் சொல்லலாம். எதுவாக இருந்தாலும் நமக்கு ஈஸியாக கிடைக்குது சொல்லிட்டு அதை நம்ம அலட்சியமாக நினைக்காதீங்க. அப்படி அது கிடைச்சாலும் நமக்கு கடைசியில் கஷ்டத்தை தான் கொடுக்கும். ஸோ அதை திருப்பி திருப்பி ஏன் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதான் நடக்கும். ஒரு எக்ஸாம்பிள் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். குக்கு எஃப்எம்லாம் எவ்வளோ பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது நடந்த ஒரு கேவலமான செயல்லாம் இப்போ சொல்லலான்னு இருக்கேன். அந்த குக்கு எஃப்எம் எவ்வளோ ஒரு மோசமான ஆப்பு. அதை நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதில் நீங்கள் யூஸ் பண்ணுறது தப்பு சொல்ல வரல. அதில் யூஸ் பண்ணால் என்னென்னலாம் நமக்கு மிஸ்டேக்ஸ் நமக்கான வேதனைகள்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். நம்ம குக்கு எஃப்எம் யூஸ் பண்ணுவோம்னா சொல்ல, அதை தெளிவாக தெரிஞ்சால் யூஸ் பண்ணுங்கள். அப்படின்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அவனுக்கு ஒரு மோசமான ஒரு ஃப்ராட் வேலை பண்ணிட்டுருக்கானுங்க. அது நிறைய பேர் சொல்கிறது இல்லை, அதுக்கான ப்ரொமோட் பண்ணுறாங்க. அது ஒரு விஷயத்த சொல்லிட்டு பண்ணால் என்ன, அதை தான் என்னுடைய கேள்வியாகவே இருக்குது. விவாஸ் நல்லா யோசிச்சு பாருங்கள். குக்கு எஃப்எம்காக என்கிட்ட நம்ம சேனலில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் கமெண்ட் பார்த்தா நம்ம வீடியோன்னு பார்த்தா அதுக்கு தான் வந்திருக்கும். ஸோ அதனால் ஒரு ஷார்ட்ஸ் என்னுடைய வேதனையை போட்டேன். ஸோ எனக்கு நடந்துன்னு சொல்லிட்டு அதை நான் ஆஃப் பண்ணிட்டேன். அதை நீங்கள் இன்னும் ஆஃப் பண்ணலை. ஸோ அதுக்கான பதிவு தான் இது. அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் இப்பயும் சொல்கிறேன், ஈஸியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ண பார்க்குறீங்க. தப்பு இல்லை. அதுக்கான விளைவு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க நான் சொல்ல வரேன். இப்போ குக்கு எஃப்எம்மில் நமக்கு என்னென்னே தெரியாது, ஃப்ரீயாக கொடுக்குறான், நிறைய கதை கிடைக்குது. ஏன் யூடியூப்பில் கிடைக்கலையா? யூடியூப்பில் கிடைக்காத கதையை அதில் கிடைக்குது அப்படின்னு பார்த்தாலும் கிடைக்குதுன்னு ஒரு சில பேர் சொல்லுவீங்க. மூவிஸோடைய நல்ல கதை சொல்லுவான், அதையும் தாண்டி அதில் இருக்குதுன்னு சில பேர் ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி நீங்கள் அதை ஏன் யூஸ் பண்ணுறீங்கன்னு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணுறது தப்பு நான் சொல்ல வரல. அது நல்ல விஷயம் இருக்குது. ஆனால் அதோட கெட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காசை பிடிக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஆட்டோபேன்ற ஒரு வச்சுக்கிட்டு இவ்வளோ காசு பிடிச்சிருக்காங்க. ஒரு ஆள்கிட்ட ஒரு 299 ரூபா, ஒரு 599 ரூபா, 499 ரூபான்னு பிடிக்கிறாங்க. ஸோ அப்போ கணக்கு பண்ணி பாருங்கள் அவங்க எவ்வளோ லாபத்தை அதில் ஈட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. சும்மாவே அவங்களுக்கு தெரியாத, இப்போது தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஆட்டோபே ஆஃப் பண்ணிவிடுவாங்க. தெரியாதவங்க இது வரைக்கும் அவங்களுடைய கதறல் மட்டும்தான் கேட்டுட்ருக்கு கமெண்டில். ஸோ அதில் என்ன ஒரு லாபம்? அவங்களுக்கு ஒரு கதை கேட்குறாங்க, ஒரு ஆசையாக ஒரு நல்ல ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க. ப்ரொமோட் பண்ணுறவங்க தான் மெயினாக சொல்கிறேன். அதை ப்ரொமோட் பண்ணுறது தப்பு இல்லை. அதில் முழுவான விளைவையும் சொல்லிவிட்டு ப்ரொமோட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆட்டோ போய் கொடுப்பாங்க, அதில் 2 ரூபா ஃபஸ்ட்டுக்கு வாங்குவாங்க, அதுக்கப்புறம் 2 ரூபா நமக்கு திருப்பி வித்ட்ரா பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நம்மள்ட்ட காசெல்லாம் மாதம் மாதம் எடுப்பாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு சொல்லுங்கங்க, தயவுசெய்து சொல்லுங்கள். இதெல்லாம் நான் இப்பயும் சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் சொல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கங்க. அந்த ஆட்டோ பே எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு கூட இது வரைக்கும் தெரிலங்க. அப்படின்றப்போ அந்த ஆட்டோபே ஏன் யூஸ் பண்ணுறீங்க? அந்த ஆப்பை அப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறாங்க. சில பேர் அன்இன்ஸ்டால் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது? அமௌண்ட்டில் இந்த மாதிரி நான் காசு பிடிப்போம் சொல்லிட்டு மெசேஜ் மட்டும் வருது. அதை ஆஃப் பண்ணாத ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு காரணம் அந்த குக்கு எஃப்எம். அந்த குக்கு எஃப்எம்க்கு நான் ஒரே விஷயம் தான் சொல்கிறேன். தயவு செய்து உங்கள்கிட்ட ஆப் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் எங்கள்கிட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது, அதுக்கெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்கள் எழுதி போட்டு தான் உங்களுக்கு படிக்க தெரியாதுங்க. நம்ம சொல்லலாமே, சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும்ல, அதை சொல்லுங்கள். தயவுசெய்து சொல்கிறேன், சொல்லுங்கள். அதில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. குக்கு எஃப்எம் ஆட்டோபேன்ற கம்ப்ளைண்ட் சாதாரண ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன். அந்த ஷார்ட்ஸுக்கு இன்னும் கமெண்ட் வந்துட்டே தான் இருக்குது. வியூஸ் ஒரு 50,000 பேர் தான் பார்த்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அது பிரச்சனை இல்லை. அதில் எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்போ போட்ட வீடியோக்கு இப்போ வரைக்கும் கமெண்ட் வந்துகிட்டே இருக்குது. அப்போ நினச்சி பாருங்கள், அவங்க என்னுடைய வீடியோக்கு மட்டும் எப்படின்னா அது குவாலிட்டி இல்லாத வீடியோ, சரியான கிளியரன்ஸே இல்லாத வீடியோக்கு அவ்வளோ கமெண்ட் வருது. ஒரு நல்ல வீடியோ போட்டிருந்தா அப்போ எவ்வளோ கமெண்ட் வந்திருக்கும், அப்போ எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க, எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும். அதை நினச்சி பாருங்கள். தயவுசெய்து சொல்கிறேன், ஒரு ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னா ஆப்போடைய விளைவுலாம் சொல்லிவிடுங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் தெளிவாக சொல்லுங்கள். அப்படி சொன்னால் மட்டும்தான் மக்கள் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைப்பாங்க. அவங்கள்ட்ட எதுவுமே சொல்லாத, காசை பிடிச்சிக்கிட்டு நல்லா இல்லைங்க. நானும் அந்த விஷயத்தில் அடிப்பட்டவன் தான். ஸோ அதை நான் கிளைம் பண்ணிட்டேன். கிளைம் பண்ணுறதுக்கான கண்டிஷன்ஸ்லாம் இப்போ சொல்கிறேன், தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் அந்த ஆப்பை ஏற்றி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். தைரியமாக யூஸ் பண்ணுங்கள், தப்பு சொல்ல. ஆனால் உங்களுக்கு எதுவுமே தெரியலையா, தயவுசெய்து அந்த ஆப்பை யூஸ் பண்ணாதீங்க. அதையும் சொல்லிடுறேன். ஆப்பை பற்றி எதுவுமே தெரில, நான் ஏன் அதை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு விட்டுருங்க. ஏன் யூடியூப்பில் இல்லாத எங்கே கிடைக்கிது, திருப்பியும் சொல்கிறாங்க. இன்ஸ்டாகிராமில் இவ்வளோ இருக்குது, அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாமே. அதை விட்டு குக்கு எஃப்எம்மில் தான் நான் பார்ப்பேன், கதையை கேட்பேன்னா நீங்கள் காசை விட்டு தான் போகணும். அதை நீங்கள் ஆஃப் பண்ண தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அதை ஆஃப் பண்ணி யூஸ் பண்ண தெரிஞ்சால் யூஸ் பண்ணுங்கள். வியூவர்ஸ், இப்போ குக்கு எஃப்எம் அதை எப்படி ஆஃப் பண்ணுறதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். தயவுசெய்து சொல்கிறேன், குக்கு எஃப்எம் மட்டும் சொல்ல, நம்ம ஒரு விஷயம் ஒரு காசு கிடைக்குது, அது நிலச்சி இருக்காது. தயவுசெய்து சொல்கிறேன், அந்த மாதிரி காசை வாங்கவே வாங்காதீங்க. அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஒரு நிம்மதி இல்லாத தான் இருப்பீங்க. நான் அதை தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். நமக்கு எது செட் ஆகுமோ அதை பண்ணுங்கங்க.